ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற உயிர்த்தெழுதலின் நாள். ஞாயிற்றுக்கிழமைங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்னா படுத்து தூங்குவதற்கு இல்லைங்க, கர்த்தரை கொண்டாடுவதற்கு. வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் முன்பு ஒரு சிறிய தியானம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை துதிப்பதற்கு உம் கிருபையை வேண்டிக் கொள்ள, எங்களுக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையில பலப்பட்டு உமக்காக சாட்சிகளாய் வாழ, அவசியமான உம்முடைய பலத்திற்காக வேண்டிக் கொள்ள உம் சமூகத்துக்காய் ஆயத்தப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். டேக் அ பிரேக்குங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு விடுதலை நாளாக, ஒரு தியானிக்கிற நேரமாக நாம பின்பற்றுவது, தேவனோடு நம் நேரத்தை செலவிடுவது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. வீக் முழுவதும் நாம இதோ காலையில எழுந்தா திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை, முன்னாடிலாம் பாருங்க வீக்கெண்ட்ஸ் என்று சொன்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகள் இருக்கும். இப்பவும் சில இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நாட்கள் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சிலரோ 6 நாட்கள் வேலை செய்கிறாங்க. இன்னும் சிலர் 7வது நாள் வேலை வைத்துக் கொள்கிறாங்க. 6 நாட்கள் வேலை செய்யுங்க, ஆனா 7வது நாள் என்னை ஆராதிங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். எங்க இருக்கிறோம் நாம? எங்க இருக்கு நம்ம வாழ்க்கை? என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில? எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கைன்னு கொஞ்சமாவது நின்னு யோசிக்க மாட்டீங்களா? ஏதோ ருட்டீன் லைஃப் போல எழுவது, போவது, வருவது, சாப்பிடுவது, படுப்பது, அவ்வளவுதானா? இந்த நாட்கள்ல சாத்தான் ஒரு பாட்டு பாடுகிறானாம். எழுந்துருங்க, சாப்பிடுங்க, போங்க, வாங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, எழுந்துருங்க, வாங்க, போங்க, படுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, எழுந்துருங்க, போங்க, வாங்க, சாப்பிடுங்க, படுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொட்டீன் 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 ரொட்டீன். எழுந்துருங்க, சாப்பிடுங்க, வேலைக்கு போங்க, வாங்க, சாப்பிடுங்க, படுத்துக்கோங்க, எழுந்துருங்க, செத்துருங்க. எப்ப மறிப்பீங்களோ தெரியாது. படுக்கையிலே மறிப்பீங்களோ, ரோட்ல சாவீங்களோ, டியூட்டில மறித்து போவீங்களோ, காலையில மறிப்போமோ, சாயந்தரம் மறிப்போமோ, நமக்கு தெரியாதுலங்க மரணம் எப்போ வருமோ, எப்படி வருதோ. இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றது எவ்வளவு சடனா வருதுங்க. எவ்வளவு திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல மனுஷங்க அவங்க கடைசி மூச்சை விடுகிறாங்க. இந்த அவசரத்துல நம்ம we are not preparing to meet God. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மரிப்பதுனா ஆண்டவருக்கு முன்பு நிற்பதுங்க. மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சிட்டா பிரச்சனையே இல்ல. மரித்த பிறகு இந்த சரீரத்தால நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுக்கு முன்பு நின்று கணக்கு சொல்லணும். தேவனுக்கு முன்பு நிற்க நம்ம கணக்கு சரி பார்க்கலன்னா, நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலனா, அவருக்கு முன்பு நிற்கும் போது ஐயோ நமக்கு பாடுங்க. அதற்குதான் ஆண்டவர் எப்போதுக்கப்போது நம் கணக்குகளை சரி செய்ய சொல்லுகிறார். சூரியன் அஸ்தமிக்கும் வரை உங்களுடைய கோபம் வைத்துக் கொள்ளாதீங்க. உங்கள் சத்துருக்களை மன்னியுங்க. உங்க கோபங்களை விட்டு விடுங்க. உங்க பாவங்களை திருத்திக் கொள்ளுங்க. ஒரு வாரம் முழுவதிலும் நீங்க என்ன சாதிச்சீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தது என்று என் சமூகத்துக்கு வந்து யோசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்குதான் ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துக்கு போகும்போது பாடுகிற பாடல்கள் மூலம் நமக்குள்ள உருமாற்றம் உண்டாகுது. நமக்குள்ள ஆவியின் பரிசோதனை நடக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நாம எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளியே வருகிறது. நாம மறந்த விஷயங்கள், நம்முடைய கடமைகள் நமக்கு நினைப்பூட்டப்படுது. நம்முடைய நிலைமையை அவருடைய முக வெளிச்சத்துல பார்க்க முடியுது. ஏதோ வழக்கு தோஷமா ஆலயத்துக்கு போனோம் வந்தோன்னு இல்லைங்க. அவரை ஆராதிக்கும் போது, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவப்படுகிறது. மனம் திரும்புதல் உண்டாகுது, எழுப்புதல் உண்டாகுது, புதிய உற்சாகம் உண்டாகுது. ஆலயத்துக்கு தொடர்ந்து போகிறவங்க வாழ்க்கைக்கும் சபைக்கு இர்ரெகுலரா அலட்சியமாக போய் வருகிறவங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரமாக போயிட்டு வருகிறவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு ஆவியின் காரியமும் நடக்காமலே இருக்குதுங்க. ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க அவருடைய ஆலயத்துக்கு நாம சென்று நமக்கு அவர் செய்த நன்மைகளை நிதானமா சிந்தித்து பார்க்கணும். பைபிள்ல இருக்க யோசேப்பை எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்க்கையை நம்ம ஒரு முறை கவனிச்சு பார்த்தா, செல்லமாக வீட்டில் வளர்க்கப்பட்டார், செல்ல பிள்ளையாக தன் தகப்பனுக்கு இருந்தார். ஆனா
தன் அண்ணன்களால விற்கப்பட்டாரு. எகிப்துல அடிமையாக இருக்க வேண்டியிருந்தது. தன் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியிருந்தது, எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருந்தது. கடினமா உழைத்தாரு, எவ்வளவோ வேலை செய்தாரு, எவ்வளவோ கடமைகளை எடுத்துக்கொண்டு எஜமான இடத்துல உத்தமமானவனாக நிரூபித்துக் கொண்டார். ஆனாலும் பாருங்க, அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவர் மீது சுமத்தப்பட்ட போது அதனால கிட்டத்தட்ட 2 வருஷம் சிறையில இருந்தார். அதெல்லாம் அவருக்கு கசப்பான அனுபவங்கள் தானே, அது வேதனை தானே. ஆனா அந்த வேதனையில் ஆண்டவரை நம்பி இருந்தாரு மற்றும் தேவன் அவருக்கு துணையா இருந்ததால எல்லா விதமான கஷ்டங்களிலும் தன்னுடைய மனசாட்சியை காத்து கொண்டாரு, தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஏற்ற நேரத்தில் தேவன் என்னை உயர்த்துவார் என்று நம்புகிறவங்க அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருப்பாங்க என்பதற்கு யோசேப்பு தான் எடுத்துக்காட்டா இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே தேவன் யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து எகிப்து தேசத்துக்கே ஒரு பிரதானியாய் உயர்த்தினாருங்க. 30 வயது வரை தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவித்தாரோ அந்த கசப்பு அனுபவங்களை அவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தா அவர் சோர்ந்து போயிருப்பார். ஆனா அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவனையே சார்ந்து கொண்டு அவரை துதிப்பது கற்றுக்கொண்டாரு. இப்போ நிம்மதியாக அவர் ஒரு ராஜாவை போல மகிமையாக அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் ஆன பிறகு அவருக்கு குமாரர்கள் பிறந்தாங்க. அவனுக்கு முதல் மகன் பிறந்த பொழுது கடந்ததெல்லாம் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்ட யோசேப்பு என்ன சொன்னார்னு பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம். என்னோடு சேர்ந்து வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுடைய மூத்த குமாரனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்னுடைய எல்லா வருத்தத்தையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி தன் மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்றால் மறப்பது என்று அர்த்தம். தகப்பன் வீட்டார் அவனுடைய அண்ணன்கள் எவ்வளவு துரோகம் செய்தாங்கங்க. எவ்வளவா இரக்கம் தயவு இல்லாம சின்ன பையனு கூட பார்க்காமல் கைகளையும் காலையும் கட்டி அங்கே எடுத்து போட்டு கைய காலை கட்டி குழியில போட்டு விட்டாங்க. இவனை விற்று விடலாம், இவனை கொன்று விடலாம்னு பேசிக் கொண்டிருந்தா என்று தன் காதுல கேட்கும்போது, என்ன என் சொந்த அண்ணன்களை இப்படி நினைக்கிறாங்க, என்னை இவ்வளவாக வெறுக்கிறார்களே என்ற போது கோவப்படவில்லை, சோர்ந்து போகல. ஆனா அந்த வேதனை அவனுக்குள், அவன் வேதனைப்படுகிறான் என்ற வேதனை இல்லாமல் தன் அண்ணன்களின் மனநிலைக்காக அவ்வளவாய் வேதனைப்பட்டது போல காணப்படுதுங்க. நாம ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டோம்னு இல்லைங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு மோசமான நிலையில இருக்கிறோமே என்று தேவன் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார். அவர் வேதனைப்பட்டாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா தான் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டார், தன்னுடைய சகோதரர் எல்லாம் அவனுக்கு துரோகம் தான் செய்தாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு மகன் பிறக்கும் பொழுது எகிப்து தேசத்தில் அவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்ந்த போது அவன் நம்பின தேவன் எவ்வளவு பெரியவர். எனக்கு இனி என்னுடைய தகப்பன் வீட்டார், என்னுடைய அண்ணன் தம்பிகள் பற்றின யோசனை இல்லாமல் என் கைக்கு ஒரு அழகான எனக்கு ஒரு மகனை கொடுத்தார் என்று அந்த பிள்ளைக்கு மனாசே மறப்பது என்று பெயரிட்டான். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது மறக்க முடியாதது இருக்கா? மறக்க முடியாம நீங்க ஆலயத்துக்கு போகும்பொழுது கூட அவங்க உங்களுக்கு செய்த தீங்கு, நீங்க பட்ட வேதனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களோ என்னமோ? எப்பொழுது நீங்க ஆண்டவரை ஞாபகப்படுத்திக் கொள்றீங்களோ, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறீங்களோ, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கிறீங்களோ, உங்க தகப்பன் உங்களுக்கு கொடுக்கலனோ, அண்ணன் கொடுக்கலனோ, யாருக்கும் உங்க மேல அக்கறை இல்லைங்கிற விஷயத்தை மறந்து போயிடுவீங்க. எனக்கு யாரும் எதுவும் செய்யலங்கிற வேதனை உங்களுக்குள்ள இருந்து போய் ஏசப்பா எனக்கு எல்லாம் செய்கிறான்ற திருப்தி இருக்கும். அதுக்குதான் ஆலயத்துக்கு போங்க, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் யாரும் ஏதோ கொடுக்கணும்ன்ற ஆசை தான் தவிர, என் தேவன் ஆசீர்வதித்தால் அது எனக்கு போதும்.
நான் விரும்பினதை விட அதிகமாக எனக்கு கொடுப்பாரு, என்னை திருப்தியாக்குவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கு கசப்பான அனுபவங்கள் உண்டானது. பின்பு ஒரு குழந்தை பிறந்த போது சந்தோஷப்பட்டான். திரும்ப இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு என்ன பெயர் வைத்தார்னு பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான். தான் சிறுமைப்பட்ட எகிப்து தேசத்தில் காலை வைத்ததிலிருந்து அவனுக்கு கஷ்டங்கள் தாங்க. அடிமை வாழ்க்கைதான். சிறைச்சாலையில் வாழ்கிறான். நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள். எகிப்துல எல்லாரும் செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா இவர் மட்டும் கஷ்டத்துல தான் இருக்கிறாரு. தான் வேதனைப்பட்ட கிட்டத்தட்ட 10, 11, 13 வருஷங்கள் வேதனைப்பட்ட தேசத்திலே, அந்த சிறுமைப்பட்ட இடத்திலேயே, அந்த வெட்கப்பட்ட இடத்திலேயே, அந்த அவமானப்பட்ட இடத்திலேயே, அந்த தலை குனிந்த இடத்திலேயே ஆண்டவரின் தலை உயர்த்தினார். ஆண்டவர் என்னை பழுக பண்ணினார். சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு என்னை அனுப்பினார். அடிமை வாழ்க்கையிலிருந்து ராஜரீகத்துக்கு என்னை நடத்தினாரு என்று நன்றியோடு, சிறுமைப்பட்ட தேசத்திலேயே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயீம் என்றால் விருத்தி அடைவது என்கிற அர்த்தத்திலே எப்ராயிம் என்று பெயரிட்டார். இந்த காலை நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது உங்க வேதனையை, உங்க கசப்பு அனுபவங்களை நினைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீங்களா? உங்க கசப்பை, உங்க கஷ்டத்தை, உங்க வேதனையை சுமந்து உங்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய இயேசுவின் மேலே உங்க பார்வையை வைக்கிறீங்களா? நீங்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. மனுஷங்க செய்த தீமையை நினைக்கிற வரைக்கும் நமக்கு நம்மால முன்னுக்கு போக முடியாது, சமாதானமா வாழ முடியாது. ஆனா தேவன் செய்த நன்மைகள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, எவ்வளவு ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டானது, எப்படி நீங்க பழுகி பெருகுகிறீங்க. எஸ், பெருக்கம். தேவன் நிறைவையும் பெருக்கத்தையும் தருகிறவருங்க. ஆண்டவரை அறிந்தவங்க, ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவங்க எல்லா விஷயத்திலையும் விருத்தி அடைவாங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடையும்படி உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியபடி, இன்றைக்கு கிறிஸ்தவங்க எனப்படுறவங்க இன்னும் குறைவிலும் தேவையிலும் கடன்கள்லயும் வியாதியிலும் வேதனையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னும் கசப்போடையே வாழ்கிறாங்கன்னு சொன்னா, இன்னும் உங்க கண்ணீரை நீங்க சிந்திக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில தான் இருக்கிறீங்கன்னா, தேவன் உன்னை சந்தித்த விஷயத்தை நீங்க நினைவு கூறுகிறதில்ல. உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து உங்க இருதயத்தை ஊற்றவில்லை. தேவன் துணையாக நின்ற யோசேப்பு எங்கே இருந்தால் அங்கே கனி கொடுத்தாரு. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது எங்கே வேதனைப்பட்டாரோ, எங்க அவமானப்பட்டாரோ, எங்க நிந்திக்கப்பட்டாரோ அங்கே உயர்த்தப்பட்டார். கர்த்தருடைய நாளென்று கனமாய் நினைக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை மனரம்யமான நாளென்று, கனமான நாளென்று நீங்க எண்ணும் போது, உங்களை தேசத்தில் இருக்கிற உன்னதமான இடங்களில் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முறை இந்த வார்த்தையை பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம். எஸ், திருப்பிக் கொள்ளுங்க. 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. அல்லது 13லிருந்து வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லியதை மகிமையாக எண்ணுமாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். யோசேப்பின் விஷயத்தில் அப்படியே தேசத்தின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டாரு. அழகாக பிள்ளைகளால ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவன் என் பழைய வாழ்க்கையை, கசப்பை மறக்கும்படி செய்தார். என்னை பழுக பண்ணினார், விருத்தியாக்கினார் என்று திருப்தியோடு தேவனை துதித்தார்.
ஆலயத்துக்கு செல்வோம், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம், அவரை துதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை உம்முடைய பாத சமூகத்திலே நாங்கள் உட்கார்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்து பார்க்கிறோம். எங்களுக்கு உண்டான துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகளை நினைத்து கொண்டு அழுகிறவர்களாக இல்லாமல் அவைகளிலிருந்து விடுவித்த தேவனுடைய கிருபையை, அவர் அன்பை, அவர் தயவை, அவர் செய்த சிலுவை தியாகத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டு உம்மை ஆராதிக்க உம்முடைய ஆலயத்திலே கூடி வரும்படியாக ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க 8939801234 நம்பருக்கு எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு இன்றைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு கல்வரி சர்ச்சில் நடக்கிற தமிழ் ஆராதனை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். நீங்க உங்க ஆலயங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்க எங்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.